அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் சமைக்கும் போது, இல்லை நான் சமைக்கல, இப்போ எங்கள் அக்கா சமைக்கிறோம். சமைக்கும் போது இது மாதிரி ஆலிக்ஸ் டப்பா இருந்துச்சுன்னு எடுத்து ஆலிக்ஸ் சாப்பிடணும். அதுக்கு இப்படி எடுத்து கவரை இது போட்டு அஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுட்டோம். இப்படி ஆலிக்ஸை போட்டு இப்படி சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இப்போ கருவேப்பிலை போடணும். எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நம்ம போடுறோம். அதையும் போட்டு நல்லா தாளிச்சிருக்கோம். தாளிச்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போட்டு காரம் நல்லா ஸ்பைஸாக சாப்பிட்றவங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேணாம், பச்சை மிளகா வேணாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மசாலாலாம் போடுவோம்ல, அதனால் காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் 2-3 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூனு இதெல்லாமே போட்டு கசகசா ஒரு 1 ஸ்பூனு இதெல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறந்துட்டு இது கூட சோம்பு 1 ஸ்பூன் போடணும். அதையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து வடை சட்டியில் வந்து தக்காளியெல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கோம்ல, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம நல்லா வணக்கி எடுத்துகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆல்ரெடி இந்த தக்காளி மிக்ஸ்குள்ளார மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டி, நாங்கள் வந்து இது வந்து ஒரு 9 பேருக்கு செய்கிறோம். எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால 9 பேர்த்துக்கு செய்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துருக்கோம். இந்த குவான்டிட்டி வந்து 9 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஆஃபாக மாற்றி 4 பேர்த்துக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் இந்த ஜார்லேயும் தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் நாங்கள் அதை வடச்சட்டிக்குள்ளேயும் ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு போட்டு உப்பு என்ன அளவுக்கு டேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சைடு பை சைடாக நாங்கள் சப்பாத்தி போட்டுட்டோம். ஒரு 9 முட்டையை நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கீர் போட்டு உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு முடிச்சுட்டா எக் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.